ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உச்சியா கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம ரைவல்ஸ் தான் விளையாட போகிறோம். ஷேடோ கேமை கூட இவன் வந்து என் கசினு. சரி, ஓகே, நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வழியாக வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனும் இங்கே வர வைக்கிறதுக்காட்டி போதும் ஆயிடுச்சு. ஓகே, மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாமா? பேக் ரூம்ஸ் எடுக்கலாம். அவன் வந்து ஸ்ப்ளாஷ் எடுத்துருக்கான். ஓகே, பேக் ரூம்ஸ் தான். இந்த மேப் கொஞ்சம் கொலாப்சிங்காக இருக்கும், அதனால் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னிட்டு எங்கடா போனேன் டேய்? இந்த மாட்டினா சுட்றா இது சுட்றா இப்போன்னு பார்த்து தான் ரீல் விடணும். சுடு மாட்டினா சுட்றா. இது வெயிட் பண்ணலாம். சுடு இந்த ரீலோடு வேறு மாட்டினா தப்பிச்சுன்னே இருக்கிறான். கரெக்டாக மாட்டினா. ரவுண்ட் 1 ஓகே, ஜெயிச்சாச்சு. ரவுண்ட் 2 வந்தாச்சு. நம்ம வந்து கிரனேட் எடுத்துன்னு கையில் ரெடியாக இருக்கலாம். எங்கே இருக்கான்னு பார்த்து இங்கே போட்டுடலாமா? ஓகே. சரி, மாட்டில் தப்பிச்சிட்டோம். எங்கே தேடினே இருக்கலாம். அப்படியே மாட்ட தானே போகிறான். மாட்டம்ல போயிடுவான். ஓகே, என்னடா எங்கேயுமே இல்லை. அப்படியே ஸ்லைட் பண்ணி போகலாம். 2000 years later. ரொம்ப நேரமாக மாட்டவே இல்லை. அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன். வேணால் பாருங்கள், அந்த டைமர் நீங்களே பாருங்களேன். 1 minute 11 seconds நம்ம கட் பண்ணோம். இப்போ வந்து மாட்டினது கடைசி 1 minute 42வது செகண்டில் தான் மாட்டினான். அப்படியே பேசினே ஒன்று சுட்டு போட்டாச்சு. ஓகே, ரவுண்ட் 3 ஆரம்பிக்கலாம். 2 ரவுண்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம். இன்னொன்று ரவுண்ட்லேயும் இதே மாதிரி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். திருப்பியும் கிரனேட்டை போட்டு அப்புறம் நம்ம பின்னாடி போகலாம். கிரனேட்டுக்கு பேக்கப்பாக போகணும். எப்பவுமே நம்மளுக்கு பேக்கப் தான் வேறு யாரா இருப்பாங்க. நம்ம கிரனேட் தூக்கி போட்டு அதுக்கு பேக்கப்பாக நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வாட்டியும் ரொம்ப நேரம் மாட்டான்டா. கரெக்டாக மாட்டினான். என்ன தம்பி, என்னாச்சு? இங்கே முடிச்சிடலாம் அவனை. எப்படா இந்த ரீலோடாங்க கரெக்டாக நான் சுட்டு இருந்தேன். என்னாச்சுன்னே தெரில. ரீலோடாச்சும் ஒன்றுமே புரியல. எப்படி ஜெயிச்சானே தெரில. திருப்பியும் நம்ம கையில் ஒரு கிரனேட் எடுத்துன்னு போகலாம். திருப்பியும் கிரனேட் நம்ம அங்கே போடுறோம். இங்கே வரான். மாட்டிக்கினடா. சுட்றா. திருப்பி அந்த மாதிரி ஆகக்கூடாது. திருப்பியும் ரீலோடா. கரெக்டாக ஹெட்டு கைம் வச்சேன். ஆனால் மிஸ் ஆகிட்டான். சுடு. திருப்பியும் எப்படா அதே மாதிரி ஆச்சு? இல்லை, எனக்கு புரியலையே எப்படி. சரி, ரவுண்ட் 4 ஆரம்பிக்கலாம். அவன் 2, நான் 2 ஜெயிச்சிருக்கேன். அடுத்த ரவுண்டில் இந்த வாட்டி நம்ம கையில் கன்று வச்சுன்னே போகலாம். கிரனேட்லாம் வேணாம். இதுக்கோ எடுத்து போடுவோம். என்னடா நம்ம போட்டது நம்மளே பறக்க விட்டுச்சு. சரி, ஓகே, நம்ம தேடுவோம். மாட்டினேன்டா. கரெக்டாக தூரத்துலேருந்து ஒழிஞ்சி ஸ்னைப் போட்டு சுட பார்த்தான். ஆனால் மாட்டிக்கினான். சாவுடா. 5வது ரவுண்டு ஆரம்பிச்சாச்சு. அவன் 3, நான் 2. 5 ரவுண்டு முடிஞ்சிச்சு. இது 6வது ரவுண்டுன்னு நினைக்கிறேன். தெரியல. சரி, நம்ம போவோம். எத்தனாவது ரவுண்டாக இருந்தான்னா எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். எங்கே இருக்கோம்? இந்த வாட்டி ரொம்ப நேரம் ஆக்கலாம். தேடிகிட்டே இருப்போம். எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய், எங்கடா இருக்க? தைரியமெல்லாம் அவனை இருந்தால் முன்னாடி வந்து நில்றா. வந்தால் சுற்றுன்னு பயம். அதனால தான் முடிஞ்சிட்ருக்கான் போல். ஓகே, சொன்ன மாதிரி பின்னாடி இருந்து சுடுறான். அந்த தைரியம் இல்லை, அதனால தான் பின்னாடி சொல்கிறான். பேக் ஸ்டாப் பண்ணிட்டான். நம்மளுக்கே விடக்கூடாது. ஓகே, ஷவுடா. என்னையா பேக் ஸ்டாப் பண்ண? இப்போ பாரு. ஓகே, அந்த வின்னோட நம்மளோட மேட்ச் பாயிண்ட் வந்துச்சு. நம்ம 4, அவன் 2. இனிமேல் இந்த மேட்ச்சில் நம்ம தோற்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் 3, 4 தான் வருவோம். அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா போதும், நம்ம வின் ஆகிடுவோம். ஓடுறான் பாருங்க. ஓடிட்டான் பயந்தாங்கோலி. இப்படி சுற்றி அப்படியே வர பார்க்குறானா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? போடு ஹெட்டு. சரியான ஹெட்டு. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம தான் இந்த மேட்சை ஜெயித்தோம். ரவுண்டில் மேட்ச் பார்த்தீங்களா? மாதம் போஸ்ட் காட்டுறோம். சரி, நம்ம லீவ் கொடுத்துடலாம். நம்ம லீவ் கொடுத்துறது போல் ரீமேட்சே கொடுத்துருக்கலாமே. தேவையில்லாமல் லீவு கொடுத்துட்டோம். சரி, ஓகே, நம்ம திருப்பியும் போய் நிற்போம். திருப்பியும் பாருங்களேன், அங்கேயே ஓடிட்டுருக்கான். இங்கே வந்து நில்றா. நான் தான் பாருங்களேன், நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கேயே வந்துட்டுருக்கான். ஓகே, இது அடுத்த மேட்ச். இந்த வாட்டி நான் வந்து என்ன சூஸ் பண்ணலாம்னா ஸ்டேஷன் சூஸ் பண்ணலாம். திருப்பியும் ஸ்ப்ளாஷ் தான் சூஸ்
சூஸ் பண்ணிக்கோ. இவனுக்கு இதை விட்டால் வேறு மேப்பே தெரியாது போல். ஒரு வேளை அதில் தான் நல்லா விளையாடுவோனோ, அதனால தான் அதையே சூஸ் பண்ணிகிட்ருக்கான் போல். ஓகே, நம்ம இந்த புதர் பின்னாடி ஒளிஞ்சி அவன் அடிக்க என்னடா புதர் பின்னாடி தான் ஒளிலான்னு பார்த்தேன். ரவுண்ட் லாஸ்ட்டா? சரி ஓகே, ஒரு ரவுண்ட் தானே பார்த்துக்கலாம். இப்போ திருப்பி அவனும் நம்ம மாதிரியே எதுவும் பண்ணியிருக்கான் போல். இந்த ரவுண்ட்னா இந்த லூசு தரமாக எதுவுமே பண்ணாமல் இந்த ரவுண்டை ஜெயிச்சிடலாம். சரி, அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒன்லி இல்லாமன்னு பார்த்தேன், ஆனால் அவன் கண்டுபிடிச்சிருவான்னு தோணுச்சு. அதான் கிரனேட் எடுத்து ஏரில் போட்டு அவனுக்கு நம்ம இங்கே தான் இருக்கணும்னு காமிச்சிட்டு அப்படியே நம்ம வேறு இடத்துக்கு ஓடிடலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இது வழியாக பூந்து அப்படியே இந்த ட்ரெயின் மேலே ஏறலான்னு ஒரு ஐடியா. சரி ஏறுவோம், ஏறா. ட்ரெயின் பின்னாடி பாய், இந்த ட்ரெயின் பின்னாடி ஒழிஞ்சிக்கலான்னு சொல்ல வந்தேன், அதுங்காட்டியும் செத்துட்டேன். அந்த பார்டரை தாண்டி நம்ம போகக்கூடாது போல். இருங்க நான் காட்டுறேன், திருப்பியும் போக சொல்ல. திருப்பியும் நம்ம இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கலாமா? கிரனேட்டை போடுவோம் முதல்ல. போகிறடே. போட்டாச்சு. ஓகே, அந்த சைடு பார்த்துட்டு அவன் இங்கே தான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுங்காட்டியும் நம்ம எப்படி சுற்றி வந்துட்டான்டா. பாவி, பின்னாடி கேன் இருக்கிறது தெரியாமல் போய் முட்டிக்கணும். சரி, இந்த ரவுண்டு என்ன அவன் 3 நம்ம 1. இந்த ரவுண்டு தோற்றுட்டோன்னா அவள் தான். போன மேட்ச்சே ஒரு தடவை ஜெயிச்சாச்சு. தோற்றாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் சீன் அவனும் நம்மள மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிக்கிறான் போல். தேவையில்லாத வேலை. சரி, நம்ம இந்த ரவுண்டில் பார்த்துக்கலாம். இப்போ அவன் 3 நம்ம 2ன்னு வந்துட்டோம். இது ஒரு நல்ல எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு சிச்சுவேஷனு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏறா இது மேலே. இருக்கலாம், அவன் கீழே வருவான். ஆனால் குச்சிடலாமா? அப்படியே சுற்றிட்டே இருக்கலாம். இதுதான் பாட்டு பார்த்திங்களா, நான் சொன்னல. இதை தாண்டி போனால் தான் நம்மளுக்கு வார்னிங் அப்படின்னு காமிக்கும். சரி, நம்ம இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். என்னடா இவன் இன்னும் வரவே மாட்டான். நம்மளே போய் தேட ஆரம்பிக்கலாம். இவனாக வர வைக்க இவனே வந்தானா நம்மளுக்கு சுட்டு போட்டுருவான் நம்மளை சீக்கிரமாக. நம்ம அப்புறம் பின்னாடி என்ன இருக்குன்னு நினச்சி போகலான்னு பார்த்து முட்டிப்போம். அதனால் நம்மளே போய் தோக்குறான் பாருங்கள். லூசு, நான் இங்கே இருக்கேன், அவன் இங்கேயே போய் சுட்டுனுங்கிறான் பார்த்தீங்களா. எங்கடா அந்த தோக்குற மாட்டினான். சரியான ஹெட்டெலாம் வாங்கினா திருப்பி நம்ம நினச்சி கேட்டை போட்டு சுட்டுனுங்கிறான். பாவம் எய்ம் வைக்க தெரில. சரி, இப்போ அவன் 3 நம்மளும் 3, 2 பேரும் ஈக்குவலாக இருக்கும். இந்த மேட்ச்சு இன்னும் 2 மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சோன்னா அதுதான். இன்னும் 2 ரவுண்டு தான் ஜெயிச்சோன்னா இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிடலாம். சரி, நம்ம இப்படிக்கா போவோமா? இந்த வீடு உள்ளே போகும்போதுதான்னு பார்க்கலாம். உள்ளே போடாடே. அவன் போயிட்டான். அப்படிக்காவா தேனி மேலே ஏறி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமா? கொஞ்சம் கழிச்சு முதல்ல அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். போடுற கிரனேட்டை டொமில். வா வா வா, இப்போ போகலாம். வா 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 வா. எங்கே இருக்கிறான்? சீக்கிரம் வந்து தொல்லை. நான் இதுவரை போக முடியல. சரி, நம்ம அப்படிக்கா சுற்றிட்டு போக ட்ரை பண்ணலாம். உள்ளே போட வேணாம், விடுங்க. நம்ம எப்படிக்காவே போயிடுவோம். எதுக்கு தேவையில்லாத வேலை. வந்தாச்சு, சுற்றின்னு வந்துட்டோம். அந்த சைடு எதுக்கு நம்ம போகலன்னு எனக்கே தெரியாமல் இந்த சைடு சுற்றி வந்துட்டு பரவாயில்ல, வந்தது வந்துட்டோம். இந்த இடத்துல ஸ்னைப்பர் மாதிரி உட்காந்துக்கலாம். மேலே ஏறி ரூஃப் டாப்பில் உட்காந்துட்டான். ஃப்ரீ ஃபயரில் உட்கார மாதிரி உட்காந்துக்கலாம். உட்காரடி வந்துட்டு இப்போ ஸ்கோப் போடு. அதுதான். சுட முடியல, அவன் நவுந்துட்டே இருக்கிறான். நான் வருஷமாக மாட்டினான். கீழே வந்துட்டுருப்பேன் ஜஸ்ட்டு. எங்கடா போய் ஓடிற? எங்கே வந்து சுடுறேன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. தோகரான் பாருங்க, கண்டுபிடிச்சிட்டான். ஹெட்டரா, அவள் தான் முடிச்சு. சரியான ஹெட்டு, ஃபுல்லாக ஹெட்டு தான் வாங்கினா. இது நம்மளுக்கும் கொஞ்சம் லைஃப் குறைஞ்சிச்சு. பரவாயில்ல, இதான் நம்ம மேட்ச் பாயிண்ட்டு. இது ஜெயிச்சிட்டோன்னா ரவுண்ட் பாயிண்ட்டு. ஆனால் ஏதோ மேட்ச் பாயிண்ட். இதில் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம இந்த மேட்ச்சே ஜெயிச்சிட்டோம். தேவையில்லாமல் ஏதோ பண்ணி அவுட் ஆகாமல் இருக்கணும். எப்போவுமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். கிரனேட்டை போட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வேறு வழியாக போகணும். இந்த போகிறாங்க பாருங்க. எங்கடா வர்ற? நான் தோக்குறேன் பாரு. வீட்டுள்ள ஓட்டான். ஐயோ, சுடுறான். நம்ம இது வழியாக பூந்து அப்படி தான் வரலாம். அவனுக்கு தெரியாது இந்த வழி.
அந்த கிராம் பாருங்க நம்ம அப்படி வரும் சாவி ஜெயிச்சாச்சு 2 ரவுண்டு ஜெயிச்சாச்சு 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு இன்வைல் வேணா நம்ம இந்த டுவெலில் வந்து நம்ம அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணல எப்படின்னா நம்ம தான் தாழாமல் அதுக்கு கீழே வந்துட்டு இந்த மேப் நம்மளுக்கு புதுசு அதனால தரம் கீழே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை ஃப்ரம் முச்சியா கேமிங்.